வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். பொதுவாகவே எல்லா விதமான பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் சந்தையை தான் நாடுவார்கள். நாங்கள் தற்பொழுது சுன்னாகம் மத்திய சந்தையின் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். தாய் நாட்டை பொறுத்தவரையிலே உடன் மீன் வகைகள், உடன் மரக்கறி வகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பொது சந்தையை தான் நாட வேண்டும். ஆனால் புலம்பெயர் நாடுகளிலே அப்படி இல்லை, உடனே சூப்பர் மார்க்கெட்டை தான் நாட வேண்டும். அங்கே சென்றால் நீங்கள் தகரத்தில் அடைத்த, அதாவது குளிர்சாதன பெட்டியில் அடைத்த பொருட்களை தான் வாங்க வேண்டும். சந்தையை நாடினால் தான் ஃப்ரெஷ் மரக்கறி வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய சுன்னாகம் பொதுச்சந்தைக்குள்ளே சென்று நாங்கள் மீன்களினுடைய விலைவாசிகளையும் மரக்கறிகளுடைய விலைவாசிகளையும் கேட்டறிந்து கொள்ள போன்றோம். வாருங்களமே தொடர்ந்து. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க ஐபிசி தமிழ் டிவில இருந்து வர்றோம். என்ன விலைக்கு மரக்கறி எல்லாம் போகுது? இப்ப மரக்கறிகள் பல விலை கிடக்கு, பல மரக்கறிகள் பல விலையே போய்கொண்டிருக்குது. என்னென்ன மரக்கறி உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு இப்ப அன்றைக்கு பாகைக்கு முருங்கங்காயில விலையா இருந்தது, மற்ற மரக்கறி எல்லாம் விலை குறைவா இருந்தது. இப்ப இன்றைக்கு என்ன மாதிரி விலை போகுது? இன்றைக்கு முருங்கக்காய் விலை குறைவு தான். 100 ரூபா 120 ரூபா. முருங்கங்காய் விலை 100 ரூபா 120 ரூபா போய்கொண்டிருக்கு. கோயில் திருவிழாக்கள் எல்லாம் தொடங்கிட்டு அப்ப மரக்கறி விலை கூடவா தான் இருக்கும். கோயில் திருவிழா துவங்கிட்டு தெரிஞ்சுன்னா மரக்கறி வாரத்தை பொறுத்து தானே விலை. வந்தால் விலை குறைவாக இருக்கும். மரக்கறி வெராட்டி கொஞ்சம் தட்டுப்பாடுண்டா விலை கூடவா இருக்கும். கோயில் திருவிழா வந்தபடியாக கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் ஓட்டம் கூடவா தான் இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல இருந்து நீங்க மரக்கறி எல்லாம் பெற்றுக்கொள்றீங்க? மரக்கறி உங்களை உரும்புறா ஊரளவு, ஊர் மரக்கறின்னு சொன்னால் உரும்புறா ஊரளவு, மற்ற தம்புள்ளையிலிருந்தும் பாரது மரக்கறி. அதிலெல்லாம் பாரத்தால் எல்லா மரக்கறியும் விற்கக்கூடியதாக கிடக்கு எங்களுக்கு. நல்ல பசுமையான மரக்கறியா இருக்கு. காலம் எத்தனை மணிக்கு மரக்கறி எல்லாம் எடுப்பீங்க நீங்க? இப்படி ஒரு 5 மணி 5:30 மரக்கறியெல்லாம் எடுத்து போடுவோம். 5 மணி 6 மணிக்குள்ள எல்லாம் எடுத்து போடுவோம் மரக்கறிகள். ஒவ்வொரு மரக்கறியும் கிலோ என்ன விலை போகுது? ஒவ்வொரு மரக்கறியா தக்காளி பழம் 80 ரூபா, உருளைக்கிழங்கு 100 ரூபா, முருங்கங்காய் 120 ரூபா, பச்சை மிளகா 300 ரூபா, பாவக்காய் 160 ரூபா, கத்தரிக்காய் 80 ரூபா, கேரட்டு 140 ரூபா, சின்ன வெங்காயம் 80 ரூபா, மரவள்ளிக்கிழங்கு 80 ரூபா, பூசணிக்காய் 50 ரூபா, கருணக்கிழங்கு 160 ரூபா. அப்படி பல மாதிரி பல மரக்கறிகள் போய்கொண்டிருக்கு. நீங்க உள்ளூர்ல இருக்கிற மரக்கறிகளை தான் அதிகமா பெற்று விற்பனை செய்யறீங்க. அது ஒரு விருப்பம் உங்களுக்கு. எந்தெந்த இங்கே இருக்கிற விவசாயிகள் எந்தெந்த இடங்களில் தோட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களால் பல பகுதியில் இருந்து வச்சிருக்கிறோம். புன்னால கட்டுவன், ஊரளவு, பல பகுதி உங்களால் இருக்கிற எல்லா இடங்களையும் தோட்டம் வச்சிருக்கணும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு வியாபாரம் எல்லாமே என்ன மாதிரி போயிட்டு? வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, நார்மலாக போய்கொண்டிருக்கு. எனக்கடிகளே பாருங்கள், பூ பொட்டெல்லாம் வைத்து விரதம் பிடிக்கிற ஒரு இந்து சமய பெண்ணாக நின்று கொண்டிருக்கின்றார். கையிலே நிறைய பேக்குகளுடன் மரக்கறி எல்லாம் வைத்திருக்கிறார். இவரிடம் தற்பொழுது நாங்கள் கதைத்து பார்க்கலாம். வணக்கம்.
நீங்க வாங்கின மரக்கறியில என்ன மரக்கறிக்கு விலை கூட கொடுத்த நீங்க? கூட 60 ரூபாய் கிலோ முருக்கங்க அரையும் விலை தானே. முருக்கங்க தான் விலை கூட. சரி சரி, நிறைய மரக்கறி வாங்கி வச்சிருக்கீங்க. விரதம் தானே, வேலையை கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்காயில என்ன விலை போகுது? தேங்காய் 35, 30, 25, 20 எல்லாமே இருக்கு. என்ன விலை குறைவா கூடயா இப்ப தேங்காய்? குறைவு. என்ன காரணத்துக்கான விலை குறைவா இருக்கு? உள்ளூர் உற்பத்தி அதிகரிப்பு. அதால தேங்காய் விலை குறைவா இருக்கா? இல்ல விரத நாட்கள்ல என்ன கூடுதலா சமைக்கிறதுக்கு தேங்காய் எடுப்பினா? அப்படியாண்டு இல்லை. தேங்காய் இப்போ நோமலாக தான் எல்லாம் ஒரு அளவாக தான் பாவினேன். ஆனால் இருந்தாலும் விலை ரொம்ப குறைவு. அப்ப இந்த தேங்காய் என்ன விலைக்கு விற்கிறீங்க? இந்த தேங்காய் 35 ரூபா. ஆக பெரிய சின்ன 25, 20 எல்லா விலைக்கும் இருக்கு. அப்ப இந்த வியாபாரம் என்ன ஆகி போயிட்டு உங்களுக்கு? இன்றைக்கு வியாபாரம் சும்மா பரவாயில்ல, சும்மா பழமையாக நடக்கிற மாதிரி. என்ன சோர்ந்து போய் சொல்றீங்க? சும்மா பரவாயில்லையே. பழமையாக நடக்கிற மாதிரி. இந்த சுண்ணாகம் பொதுச்சந்தையினுடைய மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்ற இடத்தை தான் எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய கட்டட அமைப்பை பாருங்கள். ஒல்லாந்தர் காலத்திலேயே கட்டப்பட்ட கட்டட அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுதும் இந்த கட்டட அமைப்பு அப்படி இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றான்னு சொல்லி. இந்த கட்டட அமைப்பு முன்பாக புதிய, இதற்கு பிறகுதான் மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்ற இடம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒல்லாந்தர் காலத்திலே கட்டப்பட்ட அந்த கட்டட அமைப்பு இப்பொழுதும் அப்படியே இருக்கின்றதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுண்ணாக சந்தையின் மரக்கறி சந்தைக்குள் வந்தவுடன் நாங்கள் பல இடங்களில் படமாக்கியிருந்தோம். ஒரு இடத்தில் பார்த்தால் இந்த அம்மா இப்படி சில பக்கெட்டுக்குள் ஏதோ கட்டி விட்டு கொண்டிருக்கிறார். என்னம்மா விட்டு கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் மிளகாய்த்தூள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இது உடனுக்குடனே வறுக்கிறது. நாங்கள் வெட்டி துப்புரவு பண்ணி வெட்டி நீட்டாக வறுத்து சுட உடனுக்குடனே மக்களுக்கு ஆற்றமாகத்தான் செய்கிறோம். சுகாதார முறைப்படி தான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தூள் நாங்கள் உடன் தேவையாக வறுத்து சுட தான் நாங்கள் விற்கிறாங்க. வேணுமெண்டா நான் போய் சொன்னால் நீங்கள் தொட்டு பாருங்க. சுடுவது நல்ல வாசம் நீட்டு வெளிநாட்டுக்கார எல்லாரும் நட்ட வேண்டுறவன் கோயில் தேவைக்கெல்லாம் கொடுக்குறேன். வாசமும் நல்லா தான் இருக்கு. உடனே சுடுவது நல்லா சுடுவது நல்ல தூளாக தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 கிலோ தூள் விற்பேன், 10 கிலோ செய்கிறேன். சில நேரம் ஒரு நாளைக்கு தான் 600 தூளாக இருக்கும், அடுத்த நாளைக்கு புதுசு. ஏன் இதுக்குள்ள கொஞ்சம் குறைவாக காட்டியிருக்கிறீங்க? இதுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கு. 1/4 கிலோ 120 ரூபா ஆகவும், 100 கிராம் 50 ரூபா விற்கிறேன். சில்லறை பிரச்சனை தானே. 50 கிராம் இது 50 கிராம். நீங்கள் அதை பேக் என்ன வித்தியாசம் நினைச்சு கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஓமாம்மா, இந்த பேக்கெட் வித்தியாசமா இருக்கு. இது பேக் இந்த கலர்கள் வேறு. எங்களுக்கு சிவத்த பேக் தான் தேவை. இதுக்கு திரிஞ்சு இந்த பெரிய பேக் தான் இந்த சிவப்பாக எங்களுக்கு அமைஞ்சது. இது நீளத்தில் பச்சையில் வரைக்கும் சிரமதியாக கருப்பாக இருக்குண்டு. அதே நேரத்தில் இந்த மஞ்சள் தூள் நாங்கள் ஒரு தண்ணி கலர்லாம் போடணும். எங்களுக்கு அந்த பேக்கு தட்டுப்பாடாக இருக்குது. அவன் சொல்லினா இந்த வெள்ளை பேக்கு இப்படி உரப்பு பேக்கெலாம் இப்போ செய்யணும். அதுவும் ஒரு சுகாதார முறைப்படி வந்துட்டுது. அப்போ இந்த வெள்ளை பேக்கில் போட்டால் அந்த மஞ்சள் விலை போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் வெள்ளைக்கில் இதுக்கு என்ன இருக்குன்னு தான் கேட்கணும். மற்ற அதுவும் நேரடி தீவு தான். நான் தான் எல்லாம் செய்கிறேன். கோபி தூள் என்னண்டு இப்படி வியாபாரம் செய்யணும் ஐடியா வந்தது எனக்கு. இவர் சேர்த்து எனக்கு வேறு 28 வேலை சேர்த்துட்டார். செத்தால் எங்களை அம்மா முன்னணியாக அண்ணம் நாப்பில் சின்ன முல்லை சந்தையில் வியாபாரம் செய்தவா. அவருக்கு பின்னால் நான் ஒருத்தையும் கடமைப்படக்கூடாது. 2 பிள்ளைகளும் வளர்க்கணும், நேர்மையாக வளர்க்கணும் என்று அம்மாவுக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் ஐயா பெரிய பொட்டி கடை போட்டு முல்லை சந்தையில் வியாபாரம் செய்தவர். அவர் தான் என்னை நேரில் கூப்பிட்டு சொன்னார், பிள்ளை இந்த சின்ன வியாபாரம் அம்மாவுக்கு பின்னால் செய்தால் ஒரு கேவலத்துக்கு முறையாயிருவில். நான் தார கலவையை போட்டு வறுத்து துப்புரவணி நீட்டாக செய்துவில். இந்த பிற்காலம் மட்டும் அது செயல்பட வேண்டும். அந்த ஒரு ஐயாண்ட கதையும் கேட்டு அவற்ற கலவையை இதுவரையும் நான் மறக்காமல் செய்கிறபடியா நான் பிற்காலத்துக்கும் எனக்கு செயல்படுது. எனக்கு மிளகாய்த்தூள் வேணும். இதம்மா வேணும்? 1 கிலோ. இந்த
சுண்ணாகம் பொதுச்சந்தையினுடைய மீன் சந்தையில் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், எல்லா மீன்களும் உடன் மீன்கள் உடனே கடலில் இருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றன. பார்க்கும் பொழுதே இப்பொழுதே பொருத்தி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கின்றது. நான் ஊறுகின்றது எனக்கு. இப்பொழுது இந்த மீன்களினுடைய விலைகளை கேட்டறிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். எங்க இருந்து இந்த மீனெல்லாம் கொண்டு வரீங்க? கருத்துறை கடல். சரி, இந்த மீன் என்ன மீன், என்ன விலை கொடுக்குறீங்க? கிலோ 250. சரி, இந்தியால பெரிய மீன் வச்சிருக்கீங்க. இந்த மீன் என்ன மீன்? சீலா 600 கிலோ. சீலா 600 கிலோ. சரி, நிறைய மீன் வெட்டி வச்சிருக்கீங்க. இது என்ன மீன்? என்ன மீன்? வாளை. வாளை மீன். இது பொரிச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும்ல. என்ன விலை கொடுக்குற நீங்க? 250 கிலோ. 250. சரியா? இந்தியால நிறைய மீன் எல்லாம் வச்சிருக்கீங்க. இது என்ன மீன்? கிலோ 500. கிலோ 500. சரி சரி, இந்த சூரை மீன் பொரிச்சு சாப்பிட்டா தூக்கு வேணா. சரி, அங்க ஒரு பெரிய மீன் வச்சிருக்கீங்க. அது என்ன மீன் பாப்போமா? ஐயா, என்ன இது இவ்வளவு பெரிய மீனா இருக்கு? இது என்ன மீன்? வாங்க. எல்லா மீனையும் தூக்கி தூக்கி விலக காட்டினான். இந்த மீனை தூக்கல சொன்னா அவ்வளவு பெரிய மீனா இருக்கு. இது என்ன மீன்? சுறா. சுறா மீன். விலை 55,000. எவ்வளவு விலை அது? 55,000. 55,000 ரூபா. சரி சரி, ஆர் வாங்க போறீங்கன்னு எதிர்பார்த்து இருக்கீங்க? நாளைக்கு தான். நாளைக்கு தான். இவ்வளவு பெரிய மீன் என்ன பிடிச்ச நீங்க? சும்மா வலையெல்லாம் போடுறது. ஐயோ. நிச்சயமா புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் உங்களுக்கு இந்த உடன் மீன்களை பார்த்தவுடன் இப்பொழுதே தாய் நாட்டுக்கு வந்து இவற்றையெல்லாம் வாங்கி சுவையாக சமைத்து சாப்பிடணும் போலதான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பெரிய சுறா மீனை பாருங்கள். இதை பொரித்து குழம்பு வைத்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக சுண்ணாகம் பொதுச்சந்தையில் இருந்து உங்கள் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்து தொடர போவது உங்கள் வணக்கம் தாய்நாடு. உங்களுடன் ஒன்றுமணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.